ஹே காய்ஸ் வணக்கம். நீங்கள் பார்த்துருக்குது அனிஸ்டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையில் டெய்லியுமே பண்ணிகிட்டு இருக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, க்ரோம் ப்ரௌசரில் இருக்கிற இன்கோக்னிட்டோ மோட். இந்த இன்கோக்னிட்டோ மோடை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத தாண்டி இது சேஃப் இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எதுவும் பெருசாக டிஸ்கஷன் கண்டென்ட் போயிருக்காது. அதை நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்கோக்னிட்டோ மோட் அப்படிங்கிற விஷயத்தில் நிறையவே குழப்பங்கள் இருக்குது. சரிங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக நான் பண்ணோம் அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, இதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்கோக்னிட்டோ மோட யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியர் டெசிஷன் இந்த வீடியோட முடிவில் நீங்கள் எடுப்பீங்க. சரிங்களா, ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவரம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம சேனலோட ஃபியூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் கூடவே நம்ம சேனலோட அதர் சோஷியல் மீடியாஸ் லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இன்கோக்னிட்டோ மோட். இப்போது இன்கோக்னிட்டோ மோட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை. ஸோ நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நான் என்னன்னு சொல்ல விரும்பலை. ஓகே, இப்போது இன்கோக்னிட்டோ மோட் அப்படின்னா சிம்பிள் தான். சரிங்களா, அதில் நம்ம என்ட்ரு ஆகும்போதே ஒரு சின்ன ஒரு வார்னிங் காமிக்கும். சரிங்களா, இப்போ நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். அது என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அது உங்களோட டிவைஸில் உங்களோட ஆக்டிவிட்டீஸு இருக்கட்டும், நீங்கள் எந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிறத இருக்கட்டும், எல்லாமே ஹைட் பண்ணுமே தவிர அதாவது சர்வர்லேருந்து ஹைட் பண்ணாது. சரிங்களா, அது கண்டிப்பாக உங்களோட புக் மார்க்காக இருக்கட்டும், உங்களோட விசிட், அதாவது நீங்கள் எந்த வெப்சைட்டை விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், உங்களோட டவுன்லோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சேவ் தான் பண்ணோம். சரிங்களா, அதுக்கான வார்னிங்கை அவங்க அந்த ஃப்ரண்ட் பேஜிலே கொடுத்துருக்காங்க. பட் நாம் மேலே இருக்கிற 1-2 லைனை மட்டும் மேலோட்டமாக படிச்சுட்டு பெருசாக நம்ம எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் நம்மளும் நெக்ஸ்ட் வேலையை பார்த்துட்டு போயிடும். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை போய் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக உங்களோட சர்ச் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், டவுன்லோட் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே கண்டிப்பாக சேவ் ஆகும். ஒரு ஆள் நினச்சா அதை கண்டிப்பாகவே பார்க்க முடியும். சரிங்களா, அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட் விஷயம். சரிங்களா, ஓகே. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்கோக்னிட்டோ மோட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் அதை ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். சரிங்களா, இன் இன்கோக்னிட்டோ மோட் நன் ஆஃப் யுவர் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி, குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் என்டர்ட் இன் ஃபார்ம்ஸ் ஆர் சேவ்ட் ஆன் யுவர் டிவைஸ். ஓகேவா, எல்லா ஆக்டிவிட்டி அண்ட் ஹிஸ்ட்ரியுமே உங்களோட டிவைஸ்லேயே சேவ் ஆகுது. சரிங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் விஷயம் இப்போ பாருங்கள். திஸ் மீன்ஸ் யுவர் ஆக்டிவிட்டி டஸ் நாட் ஷோ அப் இன் யுவர் க்ரோம் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி. ஸோ பீப்புள் ஹூ ஆல்சோ யூஸ் யுவர் டிவைஸ் உட் நாட் see யுவர் ஆக்டிவிட்டி. சரிங்களா, இதுக்கு என்ன அர்த்தம்னா, சப்போஸ் உங்களோட டிவைஸில் சேவ் தான் ஆகும். பட் அதே டைமில் உங்களோட டிவைஸ் மூலமாக இந்த ஆக்டிவிட்டி எதுவுமே பார்க்க முடியாது. சப்போஸ் உங்களோட ஃபோனை எடுத்து அதர் பர்சன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கூட இந்த ஆக்டிவிட்டி எதையுமே அவங்களால பார்க்க முடியாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஓகே. இப்போது ரெண்டாவது ஒரு கொஸ்டின் பாருங்கள். கூகுளில் ஒரு பர்சன் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். சரிங்களா, கேன் யூ see மை இன்கோக்னிட்டோ ஹிஸ்ட்ரி. அவங்களோட ஹிஸ்ட்ரி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, நம்மளோட டிவைஸில் நம்ம அந்த ஹிஸ்ட்ரி பார்க்க முடியாது. பட் அதே டைமில் சேவ் ஆகுது. சரிங்களா, அதை நம்ம டிலீட்டும் பண்ண முடியாது. அது வேறு ஒரு சைடு வச்சுப்போம். சரிங்களா, இப்போது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக பார்க்க முடியும். சரிங்களா, நம்ம இன்கோக்னிட்டோ மோட் ஹிஸ்ட்ரியை கண்டிப்பாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்மளை தாண்டி இன்னொரு பர்சனாலையும் கூட இந்த இன்கோக்னிட்டோ மோடோட ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியும். அது யார் அப்படின்னா ஐஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். சரிங்களா, அது ஒய்ஃபையாக இருக்கட்டும், இல்லைனா நமக்கு நார்மலாக நெட்டாக மொபைல் நெட்டாக இருக்கட்டும். ஸோ நமக்கு யார் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களால கண்டிப்பாகவே பார்க்க முடியும். சரிங்களா, ஏன்னா இந்த இன்கோக்னிட்டோ மோடோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னா, இது ஐபி அட்ரஸாக ஹைட் பண்ணாது. சரிங்களா, அதே மாதிரி இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கண்டிப்பாக உங்களோட ஆக்டிவிட்டீஸை ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படி ட்ராக் பண்ணுற விதத்தில் உங்களோட ஐபி அட்ரஸை ஈஸியாகவே ட்ராக் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த வெப்சைட்டில் இந்த டைமில் இருக்கீங்க அப்படிங்கிறது வரைக்கும் கண்டிப்பாக அவங்களால பார்க்க முடியும். சரிங்களா, ஸோ இதுதான் அதுக்கான பதில். இப்போ பர்சன் இன்கோக்னிட்டோ மோட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாரோ ஸோ அதை கூகுள் இப்போ நம்ம மொபைலே சேவ் ஆகுது, கூகுளே சேவ் ஆகுது. அதே டைமில் கூகுள் delete பண்ணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, கூகுள் delete பண்ணவே பண்ணாது. ஸோ யாராச்சும் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு ஏதாச்சும் ஆர்டரோட வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. பட் இருந்தாலும் சொல்கிறேன், பட் கூகுளால்
திருப்பி எடுக்க முடியும் சரிங்களா. அந்த ஹிஸ்ட்ரியை வந்து திரும்ப எடுக்க முடியும் கண்டிப்பாக. ஸோ இதிலே உங்களுக்கு ஏறக்குறைய புரிஞ்சிருக்கும் இன்கோக்னிட்டோ மோட் வந்து சேஃப் இல்லையான்னு. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கே புரியும் நம்ம இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே மெத்தட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ படிக்கிறேன் கேளுங்க. The Wi-Fi owner has access to the admin panel from the Wi-Fi router. Wi-Fi ப்ரொவைட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த ஓனர் வந்து ரூட்டரோட அட்மின் பேனலை வந்து ஆக்சஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாகவே உங்களோட இன்காக்னிட்டோ ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுக்கலாம் சரிங்களா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க அவங்க. இப்போ நம்ம வீட்லேயும் நிறைய பேர் வந்து ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இந்த நியூஸ் கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுக்கலாம். பட் சாதாரணமாக இது நடக்க வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து நம்மளை மாதிரியே இல்லை, நம்மளை விட அதிகமான டெக்னாலஜி மைண்ட் இருந்தால் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு யோசிக்க தோணும் சரிங்களா. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்கோக்னிட்டோ மோட் வந்து ரொம்ப சேஃப் இல்லையா, யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இப்போ நிறைய பேர் முடிவுக்கே வந்திருப்பீங்க, எப்பா வேணாம் நான் இல்லைன்னு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இன்கோக்னிட்டோ மோட் வந்து யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. அது வந்து பர்சனலாகவும் சரி ப்ரைவேட்டாகவும் சரி எந்த ஒரு செக்யூரிட்டியுமே அதில் கிடையாது. அது உங்களோட ஃபோனில் இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக மட்டுமே தான் இருக்குதே தவிர இன்டர்நெட்லேருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக கிடையாது. சப்போஸ் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, தலையில் துணியை போட்டுருக்க வேண்டியதான் சரிங்களா. ஸோ அதனால் தயவு செஞ்சு இன்கோக்னிட்டோ மோட் வந்து சாதாரண விஷயம்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுக்கு நீங்கள் நார்மலாக க்ரோம்லேயே ஏதாச்சும் போய் சர்ச் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா. அதனால் இன்கோக்னிட்டோ மோட் வந்து யூஸ் பண்ணாதீங்க சரிங்களா. என்னோட பர்சனல் சஜஷன் அப்படிங்கிறது யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி நீ என்னப்பா சொல்கிறது இது யூஸ் பண்ணாதா இது யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தோணுதான் செய்வேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம், அது நம்ம சொல்ல முடியாது. பட் என்னோட சஜஷன் அஸ் எ கிரியேட்டராக என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். இன்கோக்னிட்டோ மோட் தவிர்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் வெயிட் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ இதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்